எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இது சாதனைகளின் பிறப்பிடம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் உள்ள தமிழ் ஆங்கில சொல் அதை தான் பார்க்க போகிறோம். இயல் 1ல் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வளரும் செல்வம் பாடத்திற்கு உள். இதில் ஃபஸ்ட்டு லேப்டாப் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், கம்ப்யூட்டர்னால் கணினி, லேப்டாப் அப்படின்னா மடிக்கணினி. ஓகேங்களா. சாஃப்ட்வேர் அப்படின்னா சாஃப்ட் அப்படின்னா மென்மையாக இருக்கிறது. ஓகேங்களா. சாஃப்ட்வேர்னால் மென்பொருள். அடுத்து பாருங்கள், ப்ரௌசர் அப்படின்னா உளவி. ஓகேங்களா. ப்ரௌஸ் பண்ணுறோம்ல, ப்ரௌசிங் சென்டர்லாம் போய் நம்ம தேடுறோம்ல, ஸோ உளவி. க்ராப் அப்படின்னா செதுக்கி. இப்போ ஒரு ஃபோட்டோவோ ஏதோ ஒரு பிக்சரோ அனுப்பும்போது அந்த நம்ம கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் செதுக்கி அனுப்புகிறோம்ல, க்ராப் பண்ணி அனுப்புகிறோம், அதான் செதுக்கி அனுப்புறது. ஓகேங்களா. கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி. ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஏவி அல்லது சுட்டி, இப்படி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும்ல அந்த கர்சர். அடுத்த வேர்டு பாருங்கள், சைபர் ஸ்பேஸ். சைபர் ஸ்பேஸ் இணைய வெளி. ஓகேங்களா. சைபர் கிரைம் அப்படின்னா இணையத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சைபர் ஸ்பேஸ்னால் இணைய வெளி. ஓகேங்களா. ஸ்பேஸ்னால் என்ன சொல்லுவோம், விண்வெளின்னு சொல்லுவோம்ல. ஸோ சைபர் ஸ்பேஸ்னால் இணைய வெளி. ஓகேங்களா. சர்வர் அப்படின்னா வையக விரிவு வலை. உலகம் முழுக்க நம்ம இது என்னன்னாலும் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். வையக விரிவு வலை, WWW அப்படின்னு சொல்லுவோம்ல, வேர்ல்டு வைடு வெர்ப் அப்படின்னு, அதுதான் இது. ஓகேங்களா. சர்வர். அப்புறம் பாருங்கள், ஃபோல்டர். அப்புறம் நம்ம ஃபோல்டர்லாம் போட்டு வைப்போம் தெரியுமா. இப்போ நம்ம பேரில் ஒரு ஃபோல்டர் போட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாம் அதில் ஒரே இதில். இப்போ ஒரு லேப்டாப் இருக்குது, அந்த வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபோல்டர், இவங்களுக்கு ஒரு ஃபோல்டர் அப்படின்னு க்ரியேட் பண்ணி இவங்களுக்குள்ளே படிக்க திங்ஸ் அதுலேயும் அப்படி சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேங்களா. அதுதான் ஃபோல்டர். இயல் 1ல் உள்ள புக் பேக்கில் இருக்குது. இது புக் இன்சைடில் இருக்கிறது, லெசனில் இருக்கிறது. புக்கு அவுட் சைடில் இந்த லாஸ்ட் பேஜில் இயல் முடிகிற இடத்துல இருக்கும்ல அது. லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம், மொழியியல். லாங்குவேஜ்னால் தானே நம்ம மொழி பாடம், தமிழ் இங்கிலீஷ் அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ லிங்குஸ்டிக்ஸ்னால் மொழியியல் அப்படின்னு பொருள். ஓகேங்களா. ஃபிலாலஜிஸ்ட் ஃபோனோலஜிஸ்ட் ரெண்டும் குழப்பிடக்கூடாது. ஃபோனோலஜிஸ்ட்னா ஒலியியல் வல்லுனர். ஒலியியல் அந்த காலத்தில் ஃபோனில் வெறும் சவுண்ட் மட்டும் தான் கேட்டு பேசுவோம். இப்போ தான் வீடியோ கால் பேசுகிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ஃபோனோலஜிஸ்ட்னா ஒலியியல் வல்லுனர். ஃபிலோலஜிஸ்ட்னா மொழியை ஆராய்ச்சி பண்ணுறவங்கள என்ன சொல்லுவாங்க, ஃபிலோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், லிட்ரேச்சர்னா இலக்கியம், லிட்ரஸினா கல்வி அறிவு, எஜுகேஷன்னா என்னது, கல்வி. குழப்பிக்கக்கூடாது. ஓகேங்களா. பாலிக்ளாட், POLYGLOT, பாலிக்ளாட் அப்படின்னா பல மொழியில் வல்லுநராக இருக்கிறவங்க. இப்போ தமிழ், இங்கிலீஷு, சான்ஸ்கிரிட்டு அப்படின்னு எல்லா இதுலேயும் நிறைய மொழியில் வல்லுநராக இருக்கிறவங்கள தான் பாலிக்ளாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஃபனட்டிக்ஸ் ஒலிப்பியல். இந்த சின்ன பிள்ளைங்களோட கிட்ஸ்குள்ள சேனல்லலாம் ABC ஃபனட்டிக்ஸ் சாங் அப்படின்னு தான் வரும். ஸோ ஒலிப்பியல் அது எப்படி ஒலிக்கிறது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தருவது. ஓகேங்களா. ஃபொனட்டிக்ஸ் அப்படின்னா ஒலிப்பியல், ஃபோனோலஜிஸ்ட் அப்படின்னா ஒலியியல் வல்லுனர், ஃபிலோலஜிஸ்ட்னா மொழி ஆராய்ச்சி பண்ணுறவங்க, ஃபொனட்டிக்ஸ்னால் ஒலிப்பியல் பார்த்தோம். மார்ஃபியம் அப்படின்னா சும்மா லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்ஃபிங் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ஃபியம் அப்படின்னா அந்த உருவத்தை மாற்றுறது. ஸோ மார்ஃபியம் அப்படின்னா உருபன். ஓகேங்களா. உருபன். அடுத்து பாருங்கள், ஃபோனீம் அப்படின்னா ஒலியன். ஃபோன்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு ஒலி மட்டும்தான் கேட்கும், சவுண்டு மட்டும்தான். ஸோ ஃபோனீம் அப்படின்னா ஒலியன். கம்பேரட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம். கம்பேர் பண்ணுறது, ஒப்புமைப்படுத்தி பார்க்குறது, இதுக்கும் என்ன ஒப்புமை இருக்குது. ஸோ கம்பேரட்டிவ் கிராமர்னால் இலக்கணம் இங்கிலீஷில். லெக்சிக்கன் அப்படின்னா பேரகராதி. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், லெக்சிகோகிராஃபி அப்படின்னு பார்த்தோம். போன 8லையோ பார்த்தோம். லெக்சிகோகிராஃபி அப்படின்னா என்னது பார்த்தோம், அகராதி இயல் அப்படின்னு பார்த்தோம். லெக்சிக்கன் அப்படின்னா பேரகராதி. ஓகேங்களா. கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், இயல் 2ல் உள்ளது கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா என்னென்னா குமிழிக்கல். ஓகேங்களா. கோனிக்கல் ஸ்டோன்னா கல், கோனிக்கல்னா குமிழிக்கல். வாட்டர் மேனேஜ்மெண்ட், வாட்டர்னா நீர், மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனா மேலாண்மை செய்வது, நீர் மேலாண்மை. இதுவும் இந்த பாசன தொழில்நுட்பம், இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இரிகேஷன் டெக்னாலஜினா தொழில்நுட்பம், இரிகேஷன்னா பாசனம், நீர் பாசனம். ஓகேங்களா. ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்ப மண்டலம்,
கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். டிராபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்பமண்டலம். வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா நீர் மேலாண்மை. இரிகேஷன் டெக்னாலஜினா பாசன தொழில்நுட்பம். அடுத்து பாருங்கள் எக்ஸ்கவேஷன் இப்போ நிறைய இடங்கள்ல நடக்குது இல்லையா, அந்த இடங்கள் தெரிஞ்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. எக்ஸ்கவேஷன் வந்து என்னது, அகலாய்வு. எப்பிகிராஃப்னா கல்வெட்டு. அது மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்னாலும் கல்வெட்டு தான். இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டுன்னு சொல்லலாம், இன்னொன்று பொறிப்பு அப்படின்னும் சொல்லலாம், ஓகேங்களா. எப்பிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு, எப்பிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல். அடுத்து ஹீரோ ஸ்டோன், நடுகள் நடுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு வீர தீர செயல்கள் செய்தவருக்கு ஒரு கல் மாதிரி நட்டு அதில் அவர் செய்த சிறப்புகள், அவர் பெயர், அவர் சம்மந்தப்பட்ட சிறப்புகள் எல்லாத்தையுமே அதில் எழுதி வைப்பாங்க. அதுதான் என்னது, நடுகள், ஹீரோ ஸ்டோன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாமா. நெக்ஸ்ட் வேர்டு என்னதுன்னு பாருங்கள், கல்ச்சுரல் சிம்பிள். கல்ச்சர்னால் என்னது, பண்பாடு. சிம்பிள்னா என்னது, ஏதோ ஒரு குறியீடு, ஒரு இது சின்ன மாதிரி. கல்ச்சுரல் சிம்பிள் அப்படின்னா பண்பாட்டு குறியீடு. இப்படி தான் பார்க்கணும், ஓகேங்களா. எம்போஸ்டு ஸ்கல்ப்சர்னால் நமக்கு தெரியும் சிற்பம். அப்போ எம்போஸ்ட் அப்படின்னா புடைப்பு சிற்பம், ஓகேங்களா. இன்ஸ்கிரிப்ஷன் சொன்னேன்னா, இன்ஸ்கிரிப்ஷனாக இதுக்கு முன்னாடி நம்ம கல்வெட்டுன்னு பார்த்துருந்தோம். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, பொறிப்பு. நமக்கு ஆப்ஷனில் என்ன கொடுக்காங்களோ அதை பொறுத்து மாற்றிக்கணும், ஓகேங்களா. ஃபோட்டோ காப்பியர், ஒளிப்படி இயந்திரம். ஃபோட்டோ காப்பியர், ஒளிப்படி இயந்திரம். அடுத்து பாருங்கள், ட்ரை ரைட்டிங். ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லுதோம்ல, ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் என்ன, உலர் திராட்சை அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. ஸோ உலர்ந்தது. ரைட்டிங்னா எழுத்து முறை. ஸோ உலர் எழுத்து முறை. அடுத்து பாருங்கள், ஃபேக்ஸ். இதுக்கு இம்பார்ட்டன்ட், தொலைநகல் இயந்திரம். டெலிகிராம்னா என்னது, தொலைவரி. வாட்ஸ்அப்னா புலனம். ஆப்னா செயலி. வேறு என்னெல்லாம் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். இன்ஸ்டாகிராம்னா என்னது, படவரி. ஃபேஸ்புக்னா முகநூல். யூடியூப்னா என்னது, யூடியூப்னா என்னங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். இது வந்து அந்த என்னது யூடியூப்ங்கிறத வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி விட்றேன், அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், ஏடிஎம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஏடிஎம் அதாவது தானியங்கி. ஆட்டோமேட்டட்னா தானியங்கி, பண இயந்திரம், ஓகேங்களா. பணம் தானே தருது. அடுத்து பாருங்கள், ஸ்வைப்பிங் மிஷின் அப்படின்னா அட்டை தேய்ப்பி இயந்திரம். தேஇ இப்பு மட்டும் இல்லாமல் இருக்குது, ஓகேங்களா. தேய்ப்பி இயந்திரம். அடுத்து பார்த்துக்கோங்க, பேமெண்ட் டெர்மினல். பேமெண்ட்னா கட்டணம் செலுத்துறது, ஓகேங்களா. கட்டணம் செலுத்தும் கருவி தான் பேமெண்ட் டெர்மினல். அதே இது பாயிண்ட் ஆஃப் சேல்னா என்னது, விற்பனை செய்கிறது. ஸோ விற்பனை கருவி தான் சேல் டெர்மினல். பேமெண்ட் டெர்மினல்னால் கட்டணம் செலுத்தும் கருவி. அடுத்து பாருங்கள், பென்ட்ரைவ் அப்படின்னா விரலி, ஓகேங்களா. விரலி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. விரல் மாதிரி சைஸில் தானே இருக்குது பென்ட்ரைவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் அப்படின்னா கோப்புகள். டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா கோப்புகள். டாக்குமெண்ட்னா கோப்பு. ஃபோல்டர்னா உரை, ஆல்ரெடி பார்த்துட்டோம். ட்ரஸ்ட் தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். ட்ரஸ்ட் தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்களா. ரூரல்னாலே என்னது, ஊருக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி. ஊரக டேலண்ட் சர்ச். டேலண்ட்னா என்னது, திறன் அறியக்கூடிய தேர்வு. ஊரக திறனறிவு தேர்வு. அதே இது நெக்ஸ்ட் 40வது உள்ள பாருங்கள், நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம். நேஷ்னல்னு வந்துட்டுனாலே தேசியன்னு கொடுத்துடணும். ரூரல்னு வந்தனால ஊரகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திறனறிவு தேர்வு மற்றும் கல்வி, அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ கல்வி உதவித்தொகை தேர்வு. அடுத்தது பாருங்கள், நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம். நேஷ்னல்னா தேசிய, டேலண்ட்னா திறன், சர்ச்னா திறன் அறிகிறது, ஓகேங்களா. தேர்வு, எக்ஸாம்னா தேர்வு. பயோமெட்ரிக் சர்வீஸ், ஆளறி சோதனை கருவி. இன்றைக்கி நிறைய ஆஃபீஸ்லலாம் என்ன கொண்டு வந்துட்டாங்க, பயோமெட்ரிக் சர்வீஸ். நம்ம பயோமெட்ரிக் டிவைஸ், ஓகேங்களா. அது மூலமாக நம்ம எத்தனை மணிக்கு உள்ளே வரோம், எத்தனை மணிக்கு வேலையை விட்டு வெளியே போகிறோம் அப்படிங்கிறது நம்ம பெருவரில் பதிய வைக்கிறதுல தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், www சர்வர். சர்வர்னாலும் வையக விரிவு வலை தான். இந்த www சர்வர் இப்படி கொடுத்தாலும் வையக விரிவு வலை தான். ஸ்மார்ட் கார்டுனா என்னது, திறன் அட்டை. அதை தான் நம்ம இப்போ ரேஷன் கார்டு இப்போ எல்லாருக்கும் ஸ்மார்ட் கார்டு தானே, அதுதான் சொல்லியிருக்காங்க. டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னா தமிழ்நாடு அரசின் நியாய விலைக்கடை, ஓகேங்களா. நியாய விலைக்கடை. டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னா நியாய விலைக்கடை. அடுத்து பாருங்கள், சிப்னா என்னது, சில்லுகள். ஆல்ரெடி பார்த்தோம்ல, சிப்னா சில்லுகள்.
அடுத்தது பாருங்கள், லான்ச் வெஹிக்கிள். அதாவது இப்போ ஒரு பெரிய செயற்கைக்கோளை ஏவுறதுக்கு ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறாங்களா, ஏவு ஊர்தி லான்ச் பண்ணுறதுக்கு உள்ள வெஹிக்கிள்னா ஊர்தி, லான்ச் பண்ணுறதுனா ஏவுறது. ஓகேங்களா, ஏவு ஊர்தி. மிசைல்னா ஏவுகணை. ஓகேங்களா, சேட்டிலைட்னா செயற்கைக்கோள். அடுத்து பாருங்கள், நாட்டிக்கல் மைல் அப்படின்னா MILE தான். ஓகேங்களா, அப்படின்னா கடல் மைல் அப்படின்னு பொருள். ஓகேவா, MILE அவ்வளோதான். வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா காணொளி கூட்டம். இதில் 2 சொல்லி ந இல்லை, 3 சொல்லி ந. வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் நம்மளை நம்மளை வந்து நம்ம பார்த்துக்கிடலாம், அதை தான் காணொளி கூட்டம். டவுன்லோடு அப்படின்னா பதிவிறக்கம். அப்லோடு அப்படின்னா அப்லோட் பண்ணி விடுறது. இப்போ நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி விட்றோம்ல, அது வந்து பதிவேற்றம், ஏற்றி விடுதோம் யூடியூப்பில். டவுன்லோட் பண்ணுறதுனா யூடியூப்பில் உள்ள ஒரு வீடியோவை இறக்கிக்கிறது, அது நம்ம செல்லுக்கு வாங்கிக்கிறது. அடுத்து பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட். பேசஞ்சர்னா பயணியர், நேம்னா பெயர், ரெக்கார்ட் பண்ணுறதுனா பதிவு பண்ணுறது. பயணியர் பெயர் பதிவு. அடுத்து பாருங்கள், எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னா மின்னணு கருவிகள். மின்சாரம் சார்ந்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய கருவிகளை தான் நம்ம மின்னணு கருவிகள் அப்படின்னு சொல்கிறோம். சோஷியல் ரிஃபார்மர். சோஷியல்னா சமூகம், ரிஃபார்ம் பண்ணுறதுனா சீர்திருத்தம் பண்ணுறது. ரிஃபார்மர் அப்படின்னா சீர்திருத்தவாதி. செலைன் சாயில் அப்படின்னா உவர் நிலம் இல்லைன்னா கலர் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர், தானே ஆர்வத்தோடு போய் ஏதோ ஒன்று செய்யறதுக்கு போகிறது. சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர். ஓகேங்களா, வேர்டுனா சொல். ஓகேங்களா, 1 லெட்டர்னா ஒரு எழுத்து அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பாருங்கள், கேவ் டெம்பிள், குடைவரை கோயில். அதுதான் நம்ம கேவ் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். அதே இது கேவ் பெயிண்டிங்ஸ்னால் குகை ஓவியங்கள், கேவ் டெம்பிள்னா குடைவரை கோயில். சரியா, குகை கோயில்னு போட்டுறாங்க, இங்கே எக்ஸாக்டாக இப்படி தான் கொடுத்துருக்காங்க, குடைவரை கோயில்னு. ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம் அப்படின்னு அர்த்தம். ஹானரரி டாக்டரேட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹானரரி டாக்டரேட்டு. 60வது பாருங்கள், ஹானரரி டாக்டரேட். நான் சொல்லியிருக்கேன், டாக்டர்னா மருத்துவர், டாக்ட்ரின் அப்படின்னா கொள்கை, டாக்டரேட்னா முனைவர் பட்டம். அதே இது ஹானரரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்புறு முனைவர். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், மெல்லிசை. நம்ம எல்லாருக்குமே மெலடி சாங்ஸ் தான் பிடிக்கும் அப்படி சொல்கிறோம்ல. ஸோ அதில் இசை எப்படி இருக்கும், மென்மையாக, மெல்லிசை, அதை தான் மெல்லிசை. ஓகேங்களா, டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம். டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபில்ம் அப்படின்னா ஆவண குறும்படம். ஓகேங்களா, ஆவண குறும்படம். அங்கே வந்து டாக்குமெண்ட் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், கோப்பு அப்படின்னு பார்த்தோம். டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபில்ம், ஷார்ட் ஃபில்ம்னா குறும்படம். ஓகேங்களா, பிக் பாஸில் கூட சொல்லுவாங்கள்ல குறும்படம் போடுறேன் அப்படின்னு சொல்லி, ஷார்ட் ஃபில்ம்னா குறும்படம். அடுத்து பாருங்கள், அடுத்து பாருங்கள், காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, நம்ம தமிழில் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் நம்ம காம்பினேஷன், இங்கிலீஷில் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியன் நேஷ்னல் ஆர்மி. இந்தியன் நேஷ்னல் ஆர்மினா இந்திய தேசிய இராணுவம் அப்படின்னு பொருள். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், கமாடிட்டினா பண்டம். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா பண்டமாற்று முறை. அந்த காலத்துலலாம் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிடுவாங்க. கமாடிட்டினா பண்டம் அப்படின்னு பொருள். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா பண்டமாற்று முறை. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி துட்டு கொடுத்து பொருள் வாங்க மாட்டாங்க, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள், அரிசி கொடுத்து அவங்ககிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் முறை இருந்துச்சு. ஓகேங்களா, வெஜிடபிள் சூப். வெஜிடபிள்னா காய்கறி, சூப்னா வடிசாறு. ஓகேங்களா, காய்கறி வடிசாறு. அடுத்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்வியல் இலக்கியம். ஓகேங்களா, செவ்வியல் இலக்கியம். லிட்ரேச்சர்னால் இலக்கியம், கிளாசிக்கல்னால் செவ்வியல். ஓகேங்களா, சுகர் கேன் ஜூஸ். அந்த சூப்புனா வடிசாறு, ஜூஸ்னால் சாறு. ஓகேங்களா, சுகர் கேன்னா என்ன, கரும்பு ஜூஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ கரும்பு சாறு. அடுத்து பாருங்கள், ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ். ரிஃபார்ம்னாலே சீர்திருத்தம். ரிஃபார்மர் அப்படின்னா சீர்திருத்தவாதி. ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம். அதான் அந்த காலத்தில் இப்படி இந்த நை அதெல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும் தெரியுமா. அப்புறமாட்டு இந்த சில இதில் இந்த
இப்படி இப்படிலாம் பண்ணி எப்படியோ ஒரு எழுத்து வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த நைங்கிறத வேறு மாதிரி போடுவாங்க. நைங்கிறத எப்படியோ அப்படி முன்னாடி கொண்டு வந்து அப்படி போடுவாங்க. அதை எல்லாத்தையுமே இப்போ சீர்திருத்தம் பண்ணி இந்த இப்படி முன்னாடி ஒரு மாதிரி போடுறது, அப்புறம் அப்படின்னா பக்கத்தில் அந்த தொடைக்கால் போடுறது, அந்த மாதிரி சிஸ்டம் எழுத்துக்களில் சீர்திருத்தம் பண்ணுறது. ஓகேங்களா. ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு, அந்த எழுத்தோட உருவத்தை மாற்றுறது, அப்படி தானே. அதாவது அந்த நீங்கள் இந்த இதெல்லாம் கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் அந்த யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அந்த எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் ஃபாண்ட்னா என்ன அப்படின்னு. ஃபிலாசபி, அதை தத்துவம்னு கொடுப்பாங்க, இல்லைனா மெய்யியல் அப்படின்னு கூட ஆப்ஷனில் கொடுக்கலாம். இல்லைனா ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபிலாசபி. சிலபிள் அப்படின்னா என்னது, அசை பிரிக்கிறது. நம்ம சிலபிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம்ல, 1 syllable வேர்ட், 2 syllable வேர்ட் அப்படின்னு இங்கிலீஷில் படிச்சிருப்போம். ஸோ பேரபிள்னால் என்ன பார்த்தோம், பேரபிள். அப்புறம் நம்ம என்னெல்லாமோ பார்த்தோம் தெரியுமா. பேரபிள்னால் என்ன பார்த்தோம், உவமைன்னு பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்து ரைம்னா என்னது, இயைபு தொடை. ஓகேங்களா. அடுத்த வேர்டு பார்க்கலாம். ரைம்னா இயைபு தொடை, அதாவது ரைமிங்காக பேசுகிறதுனா என்ன அர்த்தம், அந்த ரைமிங்காக பாட்டெலாம் ரைமிங்காக இருக்கும்ல, எண்டிங்கில் உள்ளது வேர்ட்ஸு வந்து சேமாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து ஹியூமன் அப்படின்னா ஹியூமன் அப்படின்னா அதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ மனிதம், அதை தான் ஹியூமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸே நமக்கு காலேஜிலலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஆளுமையை வளர்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. பர்சனாலிட்டினா அவரோட ஆளுமை அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், பர்சன்னா என்ன, அவரோட அந்த ஆளோட நடவடிக்கைகள் அந்த மாதிரி. கல்ச்சுரல் அகாடமி, அகாடமினா கழகம். ஓகேங்களா. இந்த இடத்துல கல்ச்சுரல்னா பண்பாடு, பண்பாட்டு கழகம். இந்த இடத்துல வேறு ஏதாவது நிறுவனம், அப்புறம் வேறு ஏதாவது கொடுக்கலாம், நிறுவனம் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஸோ பண்பாட்டு கழகம் தான் சரி. ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னா அந்த வேர்ஸ்னால் என்னது, கவிதை எழுதுறது. ஃப்ரீ வேர்ஸ்னால் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல், கட்டே கிடையாது, இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது, எந்த கட்டும் கிடையாது. ஸோ கட்டில்லா கவிதை தான் ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிமிலி அப்படின்னா உவமை அணியை தான் நம்ம சிமிலி அப்படி சொல்கிறோம். உருவக அணினா மெட்டஃபர். இது நம்ம சிமிலி, மெட்டஃபர் எல்லாமே இங்கிலீஷில் படிச்சிருப்போம். பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னு நிறைய படிச்சிருப்போம்ல, அதாவது அணிகள் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. இப்போ சிலபிள்னு ஒன்று பார்த்தோம். சிலபிள்னா என்னது, அசை அப்படின்னு பார்த்தோம். பேரபிள்னா என்ன பார்த்துருக்கோம், உவமையா. அப்புறம் பாருங்கள், சிமிலி அப்படின்னா உவமை அணி, மெட்டஃபர் அப்படின்னா உருவக அணி. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஸ்கேன் பண்ணுறதுனா என்னது, வருடுதல். அதாவது ஸ்கேன் எப்படி பண்ணுவோம், மேலேருந்து இப்படி கீழே வரைக்கும் இப்படி ஸ்கேன் பண்ணும்ல, ஸோ அதான் வருடுதல் அப்படிங்கிறது. ஓகேங்களா. வர்ச்சுவல் வாட்டர்னா நீர், வர்ச்சுவல் வாட்டர்னா மறை நீர். ஓகேங்களா. பாஸ்வேர்ட், நம்ம ஏதாவது இப்போ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுறோம், இமெயில் ஐடிலாம் ஓப்பன் பண்ணுறோம்னா பாஸ்வேர்ட் கேட்கும்ல, அதுக்கு தமிழ் சொல் என்னது, கடவுச்சொல். ஓகேங்களா. பாஸ்போர்ட்னா என்ன, கடவுச்சீட்டு. ஓகேங்களா. பாஸ்வேர்ட்னா கடவுச்சொல். அதே மாதிரி பாஸ்போர்ட் அப்படின்னா என்னென்னா கடவுச்சீட்டு. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. இதோட 9th முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.